யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் அஅமாலக்கும் வயஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى أيضا வத்தக்குல்லாஹ் வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். வகால ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அம்மா. பிறந்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழும் புகழ்ச்சியும் உள்ள நாயகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக வேண்டும். சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கும் அருக்குடையாக அருச்சுடராக அனுப்பப்பட்ட அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களால் இயன்ற அளவு பேணி பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும், உத்தம சத்திய சகாபிய பெண்மணிகள் மீதும், தாபீன்கள் மீதும், தாபீன்கள் மீதும், குறிப்பாக மிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லாஹ்வினுடைய சத்திய மார்க்கத்தை, சன்மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து தெரிந்து அதன் பிரகாரம் வேண்டிய அமல் செய்வதற்காக இந்த தருணத்திலே ஒன்று குளிர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பிறன்பிற்குரியவர்களே, நான் எனது உரைக்குள்ளே செல்வதற்கு முன்பாக இந்த ஜும்மாவுடைய ஒழுக்கங்களை சுருக்கமாக நினைவுபடுத்திவிட்டு என்னுடைய தலைப்பை நான் ஆரம்பம் செய்ய ஆசைப்படுகின்றேன். ஜும்மாவுடைய ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஜும்மாவுக்கு முன்னால உள்ள அந்த 2 ரக்காத்து, இந்த 2 ரக்காத்துகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடுகள்ல தொழுதாலும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை வீட்டுல தொழுக நேரம் இல்லை அல்லது ஏதோ வேலை காரணமா நம்ம தொழ முடியல அப்படின்னா, கண்டிப்பான முறையில பள்ளி வாசலுக்குள் வந்த உடனே தொழாம 2 ரக்காத்தை தொழாம உட்கார்ந்துடக்கூடாது. இது ஜும்மாவுடைய முதலாவது ஒழுக்கம். இரண்டாவதாக, இமாம் மிம்பர்ல ஏறிட்டாங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய நபர்கள் யாரும் யாரிடமும் எக்காரத்தை கொண்டு பேசிடக்கூடாது. இந்த பேச்சு சைகை வழியும் இருந்துடக்கூடாது. இது ரொம்ப 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 கவனமா நம்ம இந்த ஒழுக்கங்களை பேணணும். இது முக்கியமான ஒழுக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு வாரமும் நம்ம நினைவுபடுத்தக்கூடியதுதான். இந்த ஜும்மா தினத்திலிருந்து ரசூல்லா மேல ஸலவாத், அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, வெள்ளிக்கிழமைகளை என் மீது நீ அதிகமா ஸலவாத்து சொல்லுங்கிறாங்க. ஆதாரபூர்வமான செய்தி, பலவீனமான செய்தி அல்ல, பலமான செய்தி. ஆகையினால இறையச்சத்தை முன்னிறுத்தி மறுமைக்காக வாழக்கூடிய ஒவ்வொருவருமே நம்ம என்னன்னா, ஜும்மாவுக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாம பேசாம, வீட்டுல தொழுதுட்டோம் அப்படின்னா இங்க தொழுது வந்தாலுமே எந்த பேச்சுக்குமே இடமளிக்காமல் ஸலவாத்து. எந்த ஸலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா, நம்ம தஷஹூத் அடைகிறோம்ல, இரண்டாவது முதல் அமர்வுல 2வது ரக்காத்து அல்லது 4வது ரக்காத்து, அந்த அமர்வுல ஓதுறோம்ல அத்தகையாத்து, அந்த ஸலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, இந்த ஸலவாத்து தான். இந்த ஸலவாத்தை அதிகமான முறையில ஓதிக்கிட்டே இருக்கும். இது கணக்கெல்லாம் மார்க்கம் இந்த இடத்துல வரையறை சொல்லல. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதிக்கோங்க, நன்மையை முன்னிறுத்தி. அப்ப ஜும்மாவுடைய ஒழுக்கமாக திகழ்கிறது. வரக்கூடிய வாரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அடுத்து, இந்த உலகத்துல இறைவன் உலகத்தை படைச்சான். உலகத்துல பல படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த படைப்புகள் எல்லாவற்றிற்கும் மேலாக
உன்னதமான ஒரு படைப்பாக தான் மனிதன் என்று சொல்லக்கூடிய நம்மளை எல்லாம் படைச்சிருக்கோம். நம்மளை படைத்த இறைவன் நம்மை படைத்த நோக்கம் என்ன? வமா கலக்கத்துள் ஜின்ன வல் இன்ச இல்லாலி அழபுதும், நான் மனிதர்களையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவே இல்லைங்கிறான். நம்ம படைக்கப்பட்டதுடைய நோக்கமே நாம் அவனை வணங்க வேண்டும். இதுதான் நம்மை படைக்கப்பட்டதற்குண்டான நோக்கம். இந்த நோக்கத்தை நாம் சரிவர புரிந்து இன்றைக்கு வாழ்கிறோமா? இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நோக்கத்தை அறிஞ்சு நம்ம வாழ்றோமா? சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றதுபடி, இந்த வசனம் சொல்லக்கூடிய இந்த கருத்தின்படி, வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், இந்த வசனம் சொல்ற அதன்படி நம்ம வாழ்றோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம நோக்கத்தை அறிஞ்சு வாழ்றது கிடையாது. ஏராளமான முஸ்லிம்கள் இன்றைக்கு நம்ம ஏனோதனமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயம், இறைவனை பற்றிய ஒரு அச்சம், இறை அச்சம், இது வாழ்க்கையில என்பது இல்லவே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அறிவுரை நிகழ்த்துவதா இருந்தாலும் சரிதான். அது சின்ன அறிவுரையா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய உரைகளா இருந்தாலும் சரி, பெருநாள் உரை, இந்த மாதிரி எந்த ஒரு அறிவுரை நிகழ்த்துவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எது குறித்து அதிகமா மக்கள்கிட்ட முதல்ல அறிவுறுத்துவாங்க அப்படின்னா இறையச்சம். நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம், நம்ம அல்லாஹ்வை பயப்படணும், ஏனோ தானமா வாழ்ந்துடக்கூடாது, இததான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்க. எந்த உரை நிகழ்த்துவதா இருந்தாலும் சரிதான், மக்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் சரிதான், இந்த இறையச்சம் பற்றி அந்த அறிவுரை இல்லாம எதுவுமே இருக்காது. இறையச்சத்தை தான் என்ன பண்ணுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமா வற்புறுத்துவாங்க, வலியுறுத்துவாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம், இதை ஒரு கவனம் என்ன பண்ணுங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பாடம் பயின்ற சகாபாக்கள், அவருடைய நிலை எப்படி தெரியுமா? அவர்கள்ட்ட பாடம் பயின்ற சகாபாக்கள், நபி தோழர்கள், ஒரு கட்டத்துல இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இது மினிமம் நீங்க கேள்விப்பட்ட செய்தி தான். என்ன, முழுமையா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆரம்பத்துல இருந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சிறப்பும் என்ன தெரியுமா? யாராவது நோயாளின்னு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, பொதுவா பள்ளியில பொறுத்த வரைக்கும் ரெகுலரா ரசூல்லா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. ஐங்கால தொழுகைக்கு வரோம்ல, நம்ம இன்னைக்கு வாட்ச் பண்றோமா இல்லையான்னு தெரியாது. ஆனா ரசூல்லா எப்படி அப்படின்னா, அவங்க தொழுகைக்கு ஒவ்வொரு வக்திலையுமே யார் வர்றாங்கிறத வாட்ச் பண்ணிடுவாங்க. யாரு என்ன ஏது வாட்ச் பண்ணுவாங்களே. இப்படி அவங்க வாட்ச் பண்ணும் பொழுது ஒரு தொடர்ச்சியா ஒரு 3 நாள் அவர் வரல அப்படின்னால விசாரிச்சிருவாங்க. என்ன இந்த நபர் வந்துட்டு இருந்தாங்களே திடீர்னு வரலையே, என்ன காரணம் சொல்லி தோழர்கிட்ட விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது ஒருவேளை அவங்க நோயாளியாக இருந்தாங்க அப்படின்னா, என்ன உள்ளூர் வாசியா இருந்தாங்கன்னா நலம் விசாரிக்க போயிடுவாங்க, வெளியூர் வாசியா இருந்தாங்க அப்படின்னா துவா செய்வாங்க. இது அவங்களுடைய பழக்கம். இது ஒரு வழக்கம், அவங்க வளமையாக வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நபி தோழரை 3 நாளுக்கு மேல காணும். ரசூலா வாட்ச் பண்றாங்க, என்னடா இது, அவங்க தோழர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ தோழர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லும் பொழுது தோழர்கள் போய் விசாரிக்கிறாங்க. அந்த நபரை போய் பார்த்தா அந்த நபர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மென்மையா, அதாவது உடல் எப்படின்னா ஒரு கோழி குஞ்சு எப்படி இருக்கும், முட்டையிலிருந்து வந்த குஞ்சு, ரொம்ப திரகாத்திரம் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோழி குஞ்சை விட ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன, உள்ளூர் வாசியா இருந்தா நலம் விசாரிக்க வேண்டிய சென்றுருவாங்க, அவங்களுடைய வழக்கம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நபரை நலம் விசாரிப்பதற்காக போறாங்க. போய் பார்த்தா அவங்க சொல்றதுபடி என்ன சொல்ல போனா, எதையுமே வயிற்றுக்குள்ள வயிறு எதையுமே வச்சுக்க மாட்டேங்குது, எதை சாப்பிட்டாலுமே வெளியே தள்ளிடுது. ரொம்ப ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா, ரொம்ப ஒல்லியா, ரொம்ப ரொம்ப இதா காணப்படுறாங்க. அப்ப இதை பார்த்தோன்னு ரசூல் ஆச்சரியத்துல, சுப்ஹான் அல்லாஹ், நீங்க அல்லாஹ்ட்ட எதையாவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இந்த நபித்தோழர் சொல்றாரு,
அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ அவங்க வந்து விவரமா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து தொழுகைக்கு வந்தேன். அதாவது நான் வந்து வரும்போது மகரிபுடைய நேரத்துல நீங்க என்ன சூறா ஓதி இருந்தீங்க அப்படின்னா, அல்காரியா இந்த சூறா ஓதிட்டு இருக்கீங்க. இந்த சூறானாலே கொஞ்சம் இந்த சூறா, அதாவது ரசூல்லா தொலை வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப 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 புரியுற மாதிரி இலகுவா இருக்கும். அவங்க அரபு பேசக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பயப்படுற மாதிரி ரசூலை தொலை வைப்பாங்களாம். அப்போ அந்த சகாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மகரிப் பக்துக்கு வந்தேன், நீங்க மல்காரியா ஓதுனீங்க. அதுல ஒரு வசனம் வரும், என்ன வசனம் அப்படின்னா, நாரு ஹாமியா, சுட்டெரிக்கக்கூடிய நரக நெருப்புக்கு பயந்துக்கோங்கிற மாதிரி அந்த வசனம் வரும். நாரும் ஹாமியான்னு சொல்லி வரும். இத இத கேட்ட உடனே அந்த சகாபிக்கு வந்து அப்படியே அந்த வசனம் வந்து அந்த சகாபிக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக நம்ம அல்லாட்ட கேட்போம்னு சொல்லி அந்த சகாபி என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதாவது அல்லாட்ட, இறைவா, எனக்கு வந்து நீ மறுமையில தரக்கூடிய தண்டனைய இந்த உலகத்திலே கொடுத்துரு. எப்படி கேட்கிறாங்க பாருங்க. எதனால இது நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். இந்த ரசூலா வந்து ஒரு நம்ம கேள்விப்பட்டதுதான். ஆனா எதற்காக கேட்கிறாங்க, என்ன காரணம்? ரசூல்லா அந்த தொழுகையில நடத்தப்பட்ட அந்த ஓதப்பட்ட அத்தியாயம் அல்காரியாத்துனால திடிக்கிறக்கூடிய செய்தி, மல்காரியா திடிக்கிற செய்யக்கூடிய செய்தி என்றால் உனக்கு எப்படி தெரியும்? அந்த சூறாவுடைய தோணி ஆரம்பமே அப்படிதான் இருக்கும். அப்போ இதை பார்த்துட்டு தான் ஆக நரக நெருப்புன்னு வந்த உடனே நம்ம வந்து இவர் என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது நல்லா கவனிங்க, இறைவா, மறுமையில கொடுக்கறதா இருந்தா அந்த தண்டனையை உலகத்துல கொடுத்துரு, எனக்கு மன்னிப்பு வேண்டாம், தண்டனையை கேட்கிறாரு அல்லாட்ட. அப்ப இத சொன்ன உடனே ரசூலா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு பாருங்க, எப்படிப்பட்ட ரசூலாவுடைய அடுத்த அட்வைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த சஹாபிக்கு ரசூலா சொல்றாங்க, தோழரே, நீங்க வந்து அல்லாட்ட தண்டனையை கேட்காதீங்க, அல்லாஹ் கருணையாளன். இதை சொல்லிட்டு நீங்க இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு துவாவை கற்று தராங்க. என்ன துவா? அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். இதை நீங்க கேளுங்க, அவங்களுக்கு நல்லா கேளுங்க. இந்த சம்பவத்தை பாருங்களேன். அந்த சகாபிக்கு எது உறுத்தி இருக்கு? நாரும் ஹாமியா, நரக நெருப்பு. அந்த வாசகம் இந்த துவாவுல ரசூல்லா கற்று தருவாங்க. அந்த சகாபிக்கு ஏத்த மாதிரி இந்த துவா இருக்கும். நல்லா கவனிங்களேன். அல்லாஹும்ம இறைவா, ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு நீ வழங்கு, ஃபித் துன்யா இந்த உலகத்துல ஹஸனத்தம் இந்த உலகத்துல நன்மையும், வஃபில் ஆகிரத்தி ஹஸனா மறுமை நன்மையை வழங்கு, வக்கீனா அஸாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து இறைவா. எப்படி வருது? அவங்க அந்த என்ன சொன்னாங்க, நரக நெருப்பு, அந்த வாசகம் இதுல ஒரு நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துற அல்லாஹ் வக்கீனா அஸாபன்னார். இந்த துவாவை ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி கற்றுத்தராங்க. அந்த கற்றுத்தந்த அந்த அருமை தோழர் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அவங்க சொல்லாமலே அவங்க வந்து அல்லாஹ்ட்ட கேட்டவங்க, சொன்னதுனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த துவாவை அதிகமா கேட்கிறாங்க. ஹதீஸ்களை வருது, அவர் தொடர்ந்து இந்த துவா ஒரு 3 நாள் ஓதிருப்பார். ஹதீஸ்களை வரக்கூடிய வாசகம், ஒரு செடி எப்படி தண்ணீர் விட்டா வேர்ல இருந்து எப்படி பூமிய பிளந்துக்கிட்டு வெளியே வருது, எப்படி வளருது, அது போல அவருடைய உடல் எந்த அளவுக்கு மோசமா இருந்ததோ, ரொம்ப அந்த 3 நாள்லயே அந்த உடல் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு மாறியதை பார்த்தோம். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணப்படுது, நம்ம செய்திய நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடியுது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த சம்பவம், இந்த நபித்தோழரை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு இரையச்சம். தொழுகையில வராங்க, யாரும் உபதேசமா பண்ணல, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பார்க்கிறாங்க. அந்த தொழுகையில ஓதப்படக்கூடிய அந்த அத்தியாயம் நாரும் ஹாமியா சொன்ன உடனே இவருடைய இரையத்தை எந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்கு, இறைவா, எந்த அளவுக்கு அந்த இரையச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் கேட்டதுவா.
இறையத்து இருக்கு போய் தான் இறைவா நான் பண்ண தப்புக்கு நீ உலகத்து தண்டனை கொடுத்துரு அப்படின்னா மறுமையில எனக்கு வந்து சொர்க்கத்தை கொடு. அதானே, உலகத்துல எனக்கு வந்து கணக்கு தீர்த்துரு, மறுமையில எனக்கு சொர்க்கத்தை கொடு. அப்ப கேட்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இறையச்சம் இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியான இறையச்சத்தை நம்மளால பார்க்க முடியுதா? இந்த மாதிரியான இறையச்சத்தை இன்றைய உலகத்துல பார்க்க முடியுதா? இன்னும் சொல்ல போனா நம்ம ஆரம்பத்துல ஜும்மாவுடைய இந்த நம்ம குத்துபா உரை ஆரம்பிக்கும் போதே ஆரம்பத்துல ஓதுனா யா ஐயோவன்னாஸ் இத்தக்கூ ரப்பக்கும் உள்ளதி ஒரு 3 வசனங்கள் ஓதுனேன். இந்த வசனங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவுடைய எப்பவுமே ஓதுவாங்களாம். இது வரக்கூடிய இந்த இந்த வசனத்தை நம்ம எடுத்து பார்த்துக்கிறோமா? எல்லா இமாம்களுமே ஜும்மாவுல இந்த வசனத்தை ஓதுறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இது இல்லாம எந்த உரையை ஆரம்பிக்க மாட்டாங்க. ஜும்மாவுடைய உரையை பொறுத்த வரைக்கும் இது இல்லாம ரசூல் ஆரம்பிச்சதே இல்லை. அப்போ நம்ம என்னைக்காவது இதனுடைய அர்த்தம் என்ன, இதே ஓதுறாங்க. எல்லா இமாம்களும் ஒவ்வொரு ஜும்மாலையும் வாரோம், ஒவ்வொரு ஜும்மாலையும் கேட்கிறோம். நம்ம தமிழ்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இமாம்கள் ஹம்சலவத்தை ஓதிட்டு இதை ஓதுறாங்களே, இந்த யா ஐயுல் நாஸ், அதே மாதிரி யா ஐயுகல் நாம இத்தக்குள்ளா கத்து காத்தி அதுவா இருக்கட்டும், அல்லது யா ஐயுகல் நாம இத்தக்குள்ளா அதுவா இருக்கட்டும், இதை ஓதுறாங்களேன்னு சொல்லி யாராவது ஒருவர் ஆய்வு பண்ணி இதை யாராவது விளக்கம் கேட்டிருக்கிறாங்களா? அதை சிந்திச்சு பார்த்துருக்கோமா? கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 3மே சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோங்க. இத்தக்குள்ளா இந்த 3லையும் பாருங்க, யா ஐயுன்னாஸ் மக்களே, இத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆண் பெண்ணில் இருந்து உங்களை படைத்தானே, அப்படிப்பட்ட இறைவனுக்கு நீங்க அஞ்சிக்கோங்க. முதல் வசனம் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் இதுதான், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோங்க. அடுத்து 2வது ஓதுறோமே, யா ஐயுகல்லதீன ஆமனு இத்தக்குள்ளா, நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோங்க. இது 2வது சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோங்க தான். 3வது யா ஐயுகல்லதீன ஆமனு இத்தக்குள்ளா வகூலு கௌலன் சதீதா, நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோங்க, நேர்மையான சொல்லே சொல்லுங்க. அப்ப இந்த 3மே சொல்லக்கூடிய தோணி என்னது? அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ எப்போ என்ன ஒரு உரை எடுத்தாலும் சரிதான், இது இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் உரையை நிகழ்த்த மாட்டாங்க. அப்படின்னா அதனுடைய அவசியத்தை என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இந்த இதனுடைய அவசியம், இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய பயம், இதை நம்ம என்ன பண்ணணும், ஆழமா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த மாதிரி இறையச்சத்தை நம்ம பார்க்க முடியல. இறையச்சம்னா எது? இறையச்சம் அது பார்க்கணும்ல. இன்னைக்கு இறையச்சம்னா அல்லாஹ்வை பற்றிய பயம். உங்களுக்கு வந்து சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு ஒரு தவறு செய்யறோம், ஒரு தப்பு செய்யறோம், அது தவறுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தவறை நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்படணுமா? எந்த அளவு தெரியுமா பயப்படணும்? ஆக இந்த தவறை நான் செஞ்சிட்டேனே, அந்த தவறை அவரை உறுத்தணும். ஒரு உறுத்தல் உள்ளத்தை வந்து பணம் பார்க்கணும். நம்ம செஞ்ச தப்பு தான், இதுக்கு அல்லாஹ் நம்ம கணக்கு தீர்க்கிறதா இருந்தா நம்மளால முடியுமா, நம்ம தாங்கிக்க முடியுமா? அல்லாஹ் கேள்வி கேட்டானாலே நம்மகிட்ட வந்து பதில் இருக்காது. அல்லாஹ் கேட்கிறான்னா ஆதாரம் இல்லாம எதையும் கேட்க மாட்டான். இன்னைக்கு நம்ம ஒரு இன்னைக்கு உள்ள அந்த நீதிபதிகள்லாம் பாருங்களேன், ஈஸியா மறைச்சிருவாங்க. அல்லாஹ்ட்ட அந்த மாதிரி மறைக்க முடியாது. அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னா ஆதாரத்தோட கேட்பான். நம்ம ஒன்று எதுவும் மறைச்சிட முடியாது, ஆதாரத்தை போடுவான், கைகளை பேச வைப்பான், முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா அந்த தவறு நமக்கு உறுத்தணும். அந்த அந்த உறுத்தல்ல அல்லாஹ்ட்ட என்ன பண்ணணும், கையேந்தணும். இறைவா, நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னுடைய தப்பை மன்னிச்சிரு, நான் இனிமே அதன் பக்கம் போகாம இருப்பேன். இந்த மாதிரி என்ன பண்ணணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். இதுதான் சாப்பிட்டா சொல்றதா இருந்தா இறையச்சனா, இறையச்சத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும், அந்த செஞ்ச தவறு நம்மளை உறுத்தணும். அந்த உறுத்தலோட அல்லாஹ்ட்ட கேட்கணும், பணியணும், அல்லாஹ்வுடைய கெஞ்சணும், கதறணும், கண்ணீர் விடணும்.
அழுது அல்லாட்ட புலம்பணும், இறைவா நான் பண்ண தப்பு தான், இதுக்கு நீ கணக்கு தீக்கிறதா இருந்தா என்னால முடியாது அல்லா. அல்லாட்ட நம்முடைய இயலாமையை ஒத்துக்கணும். முகம் சுளிக்க அவன் மனுஷன் கிடையாது, நம்மளையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன். அவன்கிட்ட மனமுட்டு அல்லாட்ட கேட்கணும். எந்த நாளும் கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அல்லாட்ட. அப்போ இதை இறையச்சத்தினுடைய வெளிப்பாடுன்னா என்னது? நம்ம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம திருத்திக்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? அல்லாட்டைய நம்ம இயலாமையை ஒத்துக்கணும். இறைவா மனிதன், எங்களுக்கு எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்க செய்யறோம், எனக்கு அந்த அதன் பக்கம் நாட்டம் இல்லாம பண்ணிடுறேவா அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் எதையுமே செவிஞ்சிடலாமலாம் கிடையாது. அல்லாஹ்வை விட கேட்கறதுல அவன் தான் ஃபர்ஸ்ட். அதனால அல்லாட்ட வற்புறுத்தி கேளுங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா மன்னிப்பு, அந்த மன்னிப்பு கேட்கறதுல தயங்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு, இன்னைக்கு நிறைய மக்கள் இது நார்மலா கூட ஒரு பக்கம் நம்ம அல்லாட்ட கேட்கறது ஒரு பக்கம், ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அது தப்புன்னு சுட்டி காட்டப்படும் போது நம்ம அதை ஏற்றுக்கணும். அதை இன்னைக்கு கூடிய மக்களை பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு தப்பு செய்யறாங்க, பை நீங்க பண்ண தப்பு தான் பை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆமா பை தப்பு தான் பை சொல்லி அந்த இடத்துல நம்ம இறங்கி போக மாட்டேங்கும். தப்பு செஞ்சா இறங்கி தான் போகணும். தப்பு நம்ம அது எப்படி, நான் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறேன், ஒரு பொறுப்புல இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஒரு நல்லவனா காட்டிட்டு இருக்கிறேன், நான் எப்படி அப்படின்னா அது அகங்காரம். அது அந்த பண்பை அல்லாஹ் அந்த பண்பை ஏத்துக்கவே மாட்டான். எப்பவுமே செஞ்ச தப்பு சொல்றாங்களா அது ஆமான்னு சொல்லி நம்ம இறங்கி போயிட்டு வச்சுக்கோங்களேன், மணி நமக்கு அல்லாஹ் நம்மளுடைய தகுதியை தான் உயர்த்துவோம். தயவு செய்து இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸாக, ஒரு உபதேசமாக ஏற்று அல்லாஹ் என்ன பண்ணணும், நமக்கு அது போல ஒரு வாய்ப்பை தரணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருமைக்குரியவர்களே, முதலாவது உரையிலே அல்லாஹுவுக்கு பயப்பட வேண்டும், அல்லாஹ்வின் தூதரிடம் பாடம் பயின்ற ஒரு நபித்தோளுடைய வரலாறை நம்ம முதல் உரையிலே பார்த்தோம். இந்த இரண்டாவது உரையில நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய சில செய்திகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு தௌஹீத்வாதிகளை பார்த்து இன்னைக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனம் என்னவென்றால், இவங்க ஹதீஸ்களை சகட்டுக்கு மேனிக்கு மறுத்துட்டு இருக்கிறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாங்க. ஹதீஸ்களை ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு பேசக்கூடிய அந்த இதை நம்ம பார்க்கிறோம். இவங்க நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. உண்மையிலேயே ஒரு ஹதீஸை ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் மறுத்தால் அவன் மூமின் அல்ல, அவன் காஃபிர். ஹதீஸை நிராகரிப்பவன் காஃபிர். அப்ப ஹதீஸை கண்டிப்பான முறையில ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த ஹதீஸினுடைய அளவுகோல், அந்த ஹதீஸ்னா என்ன, இதை பற்றி நம்ம பார்க்கணும்ல. இதை மட்டும் லைட்டா கொஞ்சம் விரிவா பார்த்து நம்ம இந்த இரண்டாவது உரையை முடிச்சுப்போம். ஹதீஸ் அப்படின்னா எப்படி தெரியுமா? ஹதீஸ்னா என்ன தெரியுமா? பொதுவா அல்லாஹ் வஹி, அந்த வஹிய விளக்கக்கூடியதை தான் ஹதீஸ் இருக்கணும். அதாவது வஹி, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், வமா என்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. அதாவது இந்த முகம்மது அவர் மனோச்சைப்படி பேசல, அவர் பேசுவது வஹியுஹா, வஹி அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை தவிர வேறு இல்லை. அப்ப வஹி அப்படின்னா அறிவிக்கப்படக்கூடிய செய்திகள். அந்த செய்திகள் எப்படி அப்படின்னா, ஒண்ணு குரானும் வஹிதான், அந்த இந்த ஹதீஸ் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஹதீஸும் வஹிதான். இப்போ இந்த குரானையும், இந்த குரான் இருக்கு பார்த்தீங்களா, குரான் வசனங்கள்,
இந்த குர்ஆன் வசனங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்துல ஒரு தடை வச்சிருந்தாங்க. என்ன தடை தெரியுமா? ஹதீஸ்களை எழுதி வைக்க கூடாது. லா தக்குத்தும் பண்ணி, என்னை பற்றி நீங்க எழுதாதீங்க. ரசூல் ஆரம்பத்துல தடையே வச்சிருந்தாங்க. குர்ஆன் ஏன் அப்படின்னா குர்ஆனோட ஹதீஸ்கள் கலந்துடக்கூடாது. குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய சொல். அது ஹதீஸோட கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ அதே மாதிரி ஒரு ஹதீஸ் எப்ப தெரியுமா அந்த தடையை ரசூலா நீக்குறாங்க? ஹஜ்ஜத்துல் விதா, விடை பெறக்கூடிய ஹஜ்ஜி, அந்த சமயத்துலதான் அந்த தடை நீக்கப்படுது. ஏற விரிவா பேசணும்னா நிறைய பேசலாம், சுருக்கமா நான் சொல்றேன். அப்போ குர்ஆன் ஹதீஸ் இரண்டு. இப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பான முறையில் ஏற்றுதான் ஆகணும். இப்போ இந்த குர்ஆனுக்கு ஹதீஸ் முரணா இருக்கக்கூடாது. ஒரு காலம் முரண் அமையாது. ஒருவேளை முரண் மாதிரி அமைந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் ஹதீஸ்கள் விதிகள் சொல்லி தொகுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த விதிகள் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம்? ஹதீஸ்களை சில செய்திகள் வருது, அந்த செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னா குர்ஆனுக்கு விளக்கமா வரணும். ஆனா குர்ஆனுக்கே மோதக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இது எப்படின்னா அந்த ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமுறையுடைய வசனங்களை புறக்கணிக்கிற மாதிரி போயிடும். நம்ம குர்ஆனுடைய வசனங்களை புறக்கணிச்சோம் அப்படின்னா நம்ம பகிரங்கமான காஃபிர். குர்ஆன் வசனத்தை மறுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன நினைக்க வர முடியும்? இந்த செய்திகள் இது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு இதுவா இருக்காது. இப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? இதை நம்ம வச்சு குர்ஆனுடைய வசனங்களுக்காக என்ன பண்ணுவோம்? இந்த ஹதீஸ்களை இது ஹதீஸ் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு வெளியே வரோம். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஹதீஸை நம்ம ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது ஏகப்பட்ட நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்களும் இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. நீங்க அபூ ஹனீஃபா இமாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மா ரஜ அபூ ஹனீஃபா நீங்க எடுத்து பாருங்களேன். அதாவது அவங்க அபூ ஹனீஃபா இமாம் மறுத்ததுன்னு சொல்லி வரும். அதே மாதிரி நீங்க ஷாஃபி நீங்க நிறைய எடுத்து பாருங்களேன், முன்னால அதாவது ஒரே நேரத்துல மறுத்து இருக்க மாட்டாங்க, ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு கால இடைவெளி இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா எதனால மறுக்கிறோம், ஏன் மறுக்கிறோம், இந்த காரணத்தை நம்ம மக்கள்கிட்ட சொல்லாம நம்ம ஒரு காலம் மறுத்தது கிடையாது. அப்படி ஒரு 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 ஆய்வு நம்ம சமர்ப்பிக்கதா இருந்தாலுமே மக்கள்கிட்ட ஓப்பன் டிக்கெட்டா சொல்லிடுவோம். நம்ம இது நாள் வரைக்கும் இதை பண்ணிட்டு இருந்தோம், இதை எதை வச்சு பண்ணோம், இந்த ஆதாரங்கள் வழியா நம்ம பண்ணோம். இப்ப இதுல என்ன அப்படின்னா இது நம்ம மறுக்கிறதா இருந்தா, நம்ம மக்கள்கிட்ட சொல்றதா இருந்தா அது உண்மை தன்மையை சொல்லாம என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை மறுக்க மாட்டோம். அப்ப இதுதான் அவருடைய விஷயமே தவிர இன்னும் நம்ம என்ன பண்ணணும், விரிவா பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். நம்ம நேரம் கிடைக்கும் போது இன்ஷா என்ன பண்ணுவோம், அதை நம்ம விரிவா பார்ப்போம். என்னுடைய இறுதி சொல்லாக அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும்.